பாட்டிக்கு அப்படி ஆனதும் எனக்கு எதுவுமே புரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு ஆம்புலன்ஸை வர வச்சுட்ட. இல்லனா நம்ம வேணும்னே பாட்டியை தள்ளி விட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு திவ்யா ஃபோன் பண்ணதும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா நீங்கள் யாருமே இல்லை. நல்ல வேலை சித்தி எதுவும் சொல்லலை. வசந்தா ஏன் இப்படி இருக்கானே தெரியல. நம்மள அங்கிருந்து துரத்துறதுலயே குறியா இருந்தா. விடுங்கம்மா, அவங்களே பார்த்துக்கிட்டோம். பாட்டிக்கு எப்படியாவது அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யட்டும். நம்ம என்ன அவங்கள செய்ய வேண்டாம் சொன்னோம். ஏதோ நாம தான் அவங்க உடம்பு முடியாம போனதுக்கு காரணம்ன்ற மாதிரி அவ பேசினது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி அப்பாவையா இருக்கீங்க? அவங்கள கொலைகார கும்பல். இப்ப நம்ம அவங்க மேல கேஸ் போடாம இருந்திருந்தா பாட்டி எக்கடா கட்டி போட்டோன்னு விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. சித்தி பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல? அவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சரிம்மா, திடீர்னு 5 லட்சம்னு டாக்டர் சொல்றப்போ நம்ம என்னம்மா பண்ண முடியும்? அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? கேக்குறதா இருந்தா கூட நம்ம அவங்க கிட்ட தான் கேட்க முடியும். அதுக்கு அவங்களே செஞ்சதாவே இருக்கட்டுமே. அவங்க கிட்ட போட்டி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. அது மட்டும் இல்ல, போட்டி போட்டி என்ன பண்ண போறோம்? அத்தைய நல்லபடியா காப்பாத்திட்டாலே போதும். அவ்வளவுதாமா. அம்மா, இதுல அவங்க என்னமோ கேம் ஆடி இருக்காங்கம்மா. நாம அங்க இருந்த வரைக்கும் ஆபரேஷன் பண்ணணும், அவ்வளவு செலவாகும், இவ்வளவு செலவாகும்னு என்னென்னமோ சொன்னாங்கல்ல. நாம வந்ததுக்கு அப்புறம் அது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றாங்க. அவங்க தான் திட்டம் போட்டு நம்மள அனுப்பியிருக்காங்க. டாக்டர் தானே அப்படி சொன்னாங்க. நீ எல்லாத்தையும் அப்படி அப்பாவித்தனமா நம்பாதம்மா. அவங்க நினைச்சா யார வேணாலும் விலைக்கு வாங்குவாங்க. நம்மளால அது முடியல. அப்புறம் என்ன, விட்டுருங்க. அத்தைக்கு 70வது பிறந்த நாள் வருது. நம்மளால முடிஞ்சது ஏதாவது அவங்களுக்கு செய்யணும். இப்போதைக்கு நான் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். எழுபது வயசுங்கிறது ஒரு கண்டத்தை தாண்டுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதுவும் அபசகுணமா நடந்துடக்கூடாதுன்னு நான் சாமியை வேண்டிட்டு இருக்கேன். எது எப்படியோ அவங்க நல்லபடியா குணமாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே போதும்மா. மதி, இந்தா காசு. மதி, அதுல 2000 ரூபாய் மெட்டீரியல் சப்ளை பண்றவங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி சூர்யா. அப்சரா நாளை மறுநாள் வந்துருவாள். ஏன்? இல்ல கேட்டேன். அவங்க எப்ப வந்தா என்ன? இல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னால வர முடியாது. அதான் அப்சரா வந்துட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன் மதி இப்படி இருக்க? இதனால நான் தானே பாத்துட்டு இருந்தேன். இப்ப என்ன புதுசா? இல்ல நீயும் பாத்துக்க. என்ன மதி, என்ன வேணும்னே அசிங்கப்படுத்துறியா? எதுக்கு இப்ப நீ சண்டைக்கு வர மாதிரி பேசுற? நானும் பாத்துக்கணும், அப்சராவும் பாத்துக்கணும்னா அது எப்படி? தேவையில்லாம அவங்களுக்கு எனக்கும் சண்டை வரும். நீ சொன்ன தானே நான் பேக்கரி வேலைக்கு போகாம இங்க வந்தேன். இப்ப திடீர்னு எப்படி சொல்ற? ஏய், நான் உன்னை பாத்துக்க வேண்டாம் நான் சொன்னேன். நீ தான் திடீர்னு சண்டை போட்டுட்டு போயிடுற. என்ன மதி, குத்தி காமிக்கிறியா? என்னம்மா நீங்க எதுக்கு எப்படி பேசிக்கிறீங்க? பின்னமா பேக்கரியில இருந்து கண்டிப்பா வரணும்னு சொன்னதுனால தானே நான் போனேன். அதுக்காக அப்சரா தான் இல்லைன்னா எப்படி? அப்போ இத்தனை நாள் நான் பாத்துட்டு இருந்ததெல்லாம் வேஸ்ட்னு ஆயிடுச்சு இல்ல? அப்படி இல்ல குட்டி. இல்லம்மா, நான் வேணா இனிமே பார்லருக்கு போகாம இருந்தேன். சூர்யா, எதுக்கு இப்ப நீ சத்தம் போட்டுட்டு இருக்க? உன்னை வாந்தானே சொன்னேன். அப்படி இல்ல 10ஓட 11 என்னால வர முடியாது மதி. நீ கரெக்டா வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத. இங்க பாரு மதி, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? சூர்யாவை பாத்துக்கிட்டுமே. இனிமே அவ ஒழுங்கா இருந்து பாத்துக்கிறதா இருந்தா எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ என்ன குட்டி சொல்ற? கேக்குறல்ல, சொல்லு குட்டி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இத பாரு சூர்யா, உன்னை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்ல.
நல்லபடியா பாத்துக்க. ம் சரி மதி. எடுத்ததுக்கெல்லாம் எல்லாருக்கும் மூக்குக்கு மேல கோவம் தான் வருது. மதி, மாமாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொன்னல, நல்லா இருக்கான்னு பாத்துக்க. நீ எடுத்துட்டு வந்தா அது நல்லாதான் இருக்கும். அப்ப இந்த புடி. ஒரு நிமிஷம். ஹலோ. மதி, எங்கம்மா இருக்க? அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். பாட்டி பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொன்ன. அங்க இருந்து வந்துட்டேன். என்ன விஷயம் அத்தை? குழந்தை ஒரே ஓன்னு அழுகுறாமா. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சு? தெரியலம்மா, திடீர்னு அழுக ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நிறுத்தவே இல்ல, அழுதுகிட்டே இருக்கான். ஆமா, அவர் எங்க இருக்காரு? சோமுவா? அவன் தான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில போய் வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கான். சரிங்க அத்தை, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். வந்துரு சீக்கிரம் வந்துரு. என்னமாச்சு குழந்தைக்கு? ஒரே அழுகிய அம்மா. சரி நீ சீக்கிரம் கிளம்புமா. சரிம்மா, வரேன். சரி மதி, இந்த மறந்துட்டேன், வரேன். நான் வேணா கொண்டு வந்து விடட்டா? வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். வரேன். பாத்து போ. பாத்து போ மதி. ஏமா, இவன் தான் என்ன மாதிரி கியூட்டா அழாம இருக்கான்ல, அழறான்னு சொல்லிட்டு இருக்க. கூட்டா அழாம இருக்கான்னு சொன்னேன். டேய், கொஞ்ச நேரத்துல எப்படி அழுகதானே போறான். இப்ப அழல இல்ல. செருப்பு பிஞ்சுக்கு சொல்லிட்டேன். இந்த கேள்வியில என்கிட்ட கேட்டிருக்காத சொல்லிட்டேன். நீ ஒன்னும் நக்கீரன் புள்ள இல்ல, பாஞ்சாலி புள்ள. கேள்விய நான் மட்டும் தான் கேட்கணும். புள்ளைய விட்டு இவ ஹாயா சுத்துவாளாம், நாங்க வச்சு பார்த்து பராமரிக்கணுமா? டேய், என்னடா அப்படி பாக்குற? இங்க பாரு, நாங்க பேசிட்டு இருந்த உங்க அம்மா வந்தோட மாட்டி கொடுத்த மூஞ்சிலே குத்திடுவ சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. மா, இழிக்கிறத பாரு. மா, குழந்தைமா. சும்மாறா. சுந்தரியோட புருஷன் பேரை இவனுக்கு வச்சிருக்காங்க. வந்தா போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவான். இங்க பாரு, உன் புள்ளைய நீயே பாத்துக்கோ. டேய், உங்க அப்பன் கூட இரு. பட்டுக்குட்டி ஆய் போயிட்டியா? எங்க சஞ்சய் போயிட்டு வரேன்? டாக்டர் கூப்பிட்டுருந்தாரு, அதான் பார்த்துட்டு வரேன். என்ன சொன்னாங்க? இன்னும் 2 டேஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். இன்னும் கண்ணே முழிக்காம இருக்காங்களே. கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு சஞ்சய்? பாட்டி இப்படி ஆனதுக்கு அந்த குடும்பம் தான் காரணம். மாத்திரையே சாப்பிடாம இருந்திருக்காங்க, அதுதான் பிரச்சனைன்னு டாக்டர் சொல்றாங்க. எல்லா விஷயத்திலையும் நம்மள டார்ச்சர் பண்றதே டார்கெட்டா வச்சிருக்காங்க. என்ன நித்யா, பாட்டி எப்படி இருக்காங்க? இது வரைக்கும் கண்ணு முழிக்கல. சஞ்சய் தான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்தான். நாங்களும் இப்ப டாக்டரை பார்த்துட்டு தான் வரோம். சரி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்ல சமைச்சு வச்சிருக்கேன், 2 பேரும் சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. சரியா? கிளம்புங்க. இந்த சஞ்சய், கார் சாவி. கார்லயே போயிடு. சரி நித்யா, கார் எடுத்துக்கிட்டு என்ட்ரன்ஸ் வந்துடுறேன், நீ அங்க வந்துரு. இருமா நித்யா, நானும் கூட வரேன். நான் விட்டுட்டு வந்துடுறேங்க. ஃப்ரிட்ஜ்ல பால் வச்சிருக்கேன், பால் எடுத்து காய்ச்சிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படு. சரியா? சரி. என்னம்மா நித்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்னம்மா அப்படி பாக்குற? நான் உங்க சொந்தக்காரங்கம்மா. பாபுவுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க. அது சரி, திடுதிப்புன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால சொந்தக்காரங்க யாருன்னு தெரியாம போயிடுச்சு. ஏமா, பாபு வெளிநாட்டுக்கு போனப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா வீட்டு கூட சண்டைன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களே, இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டீல? என்னதான் இருந்தாலும் வீம்பா இருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்துட்டு போகணும், அதுதாம்மா நல்லது.
நீ முழுகாம இருக்கேன்னு மாலதி சொன்னா எப்ப வளகாப்பு? நம்ம பாபு உங்ககிட்ட பேசுறானா? அத்தை நான் கேட்டேன்னு சொல்லுமா. என்ன நித்யா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. ஆமா, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கே, உடம்புக்கு எதுவும் சரியில்லையாமா? உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படிதானா? யாரையுமே பேச விட மாட்டீங்களா? உங்க கருத்தை பேசிட்டு இருப்பீங்களா? உங்க வேலையை விட்டுட்டு மத்தவங்க என்ன பண்றாங்கன்னே பாத்துட்டு இருப்பீங்களா? என்னடி அம்மா அது, சொந்தக்காரின்னு பேசுறா இப்படி ரொம்ப சிலுத்துக்கிற? யார் யாருக்கு சொந்தக்காரங்க? பெருசா வந்துட்டாங்க சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு. ஓஹோ, இதெல்லாம் ஓ வேலைதானா? எல்லாரும் சொன்னாங்க உன்னையும் உன் புருஷனையும் பத்தி. பெத்த பொண்ணையே வெட்டணும்னு வெறி புடிச்சு திரிஞ்ச பொம்பளை தானே நீ? ஆசைப்பட்ட மாதிரியே இவளை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டியா? அப்படி எதுக்கு தான் அந்த ஜாதியை கட்டிக்கிட்டு அழுவுறீங்களோ? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கேவலம் இந்த ஜாதிக்காக இப்படி பண்றல. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப. ஏய், போதும் நிறுத்து. நித்யா, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பேசிட்டு நிக்கிறதே தப்பு. வா போலாம். வந்துட்டாலும் என்ன வசந்தா, ஏன் இவ்வளவு நேரம்? போற வழியில அந்த குடும்பத்து ஆளுங்களை பார்த்தேன். இன்னுமா அவங்க போல? அட அதுங்க இல்லைங்க, அந்த கல்வி வீட்டு குடும்பத்து ஆளுங்க. நம்ம நித்யா கூட அவங்க கூட பேச பிடிக்கலங்க. அதை விடுங்க, எனக்கு மனசே ஆறலங்க. என்னாச்சு வசந்தா? அந்த மதி என்ன பார்த்து வெளியே போன்னு சொல்லிட்டாளுங்க. அது நினைக்கிறப்போ என் உடம்பெல்லாம் அப்படியே பத்துக்கிட்டு வருதுங்க. அப்படி என்னங்க அவ பெருசா வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து கிழிச்சிட்டா? ஒரு ஓடுகாலி பையில கட்டிக்கிட்டதுக்கே அவ இந்த அல்ட்ட அலற்றா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை. வசந்தா, அந்த சுந்தரிய அவனை வச்சுதான் காலி பண்ண போறேன். அவ கையெடுத்து அவ கண்ணையே குத்துற மாதிரி. அந்த சோமு பையில வச்சு அந்த குடும்பத்தை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. இது பாருங்க, அந்த சுந்தரிய கூட விட்டுறலாங்க. ஆனா அந்த மதிய மன்னிக்கவும் கூடாது, விடவும் கூடாது. விட மாட்டேன், நீ கவலைப்படாத. மேடம், இது முடிஞ்சது எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அடுத்தது மாத்திரம். கைய வாயிலேந்து எடு. எப்படி இருக்கு மதி? இப்போ உங்களை பாக்குறப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம நட்ராஜ் தான் வாங்கி கொடுத்தானதும் இன்னும் என் மேல கோவமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா எதுவும் மனசுல வச்சுக்காம நல்லாவே செலக்ட் பண்ணிருக்கான். என்ன மதி, ஏன் இப்படி பாக்குற? இல்ல, இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. நீ இருடா செல்லம். ஒரு நிமிஷம் இப்படி உட்காருங்க. மதி, என்ன பண்ண போற? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மதி, வீட்டையே பார்லர் ஆக்கிட்ட? கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னேன்ல. இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. நானா இது? என்னாலே நம்பவே முடியல. நீங்களே தான். எனக்கே அடையாளம் தெரியல. தேங்க்ஸ் மதி. எதுக்கு? என்ன மனசால உடம்பால எல்லாத்துலயும்
புது மனுஷனா மாத்திருக்க. நீங்க மாறினது எனக்கு சந்தோஷம்தான். நான் சேஞ்ச் ஆயிட்டேங்கிறத நீ நிஜமாவே நம்புற இல்ல? ஏன் திடீர்னு உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல நம்புறது உண்மைன்னு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. இல்ல பயமா இருக்கு மதி. பயமா? எதுக்கு? நான் உங்களை நம்புறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அது வந்து நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. ஐ ஐ லவ் யூன்னு சொல்லணும். சொல்லலாமா? நான் உங்க வைஃப், நீங்க என் ஹஸ்பண்ட். என் மேல உண்மையாவே லவ் இருந்தா அதுக்கு ஜோசியெல்லாம் கேட்க வேண்டாம். தோணுறப்ப சட்டுன்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் ஐ தான். லவ் யூ மதி. தேங்க்ஸ். என்னங்க? சொல்லு மதி. நான் 1 லட்ச ரூபாய் சீட்டு கட்டுறேன். மெட்டீரியல் சப்ளை பண்றவருக்கு 18,000 ரூபாய் பேலன்ஸ் கொடுக்கணும். பார்லர்ல மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் போக மாசம் 20,000 ரூபாய் வருமானம் வருது. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். என்னங்க இது? சாரி மதி. போன வருஷம் ரஞ்சனி பர்த்டேக்கு ரிமைண்டர் அலாரம் வச்சேன். இப்பெல்லாம் அப்படி எதுவும் இல்லை. பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடணும். இனிமே எல்லாமே புதுசா இருக்கணும். நான் உங்களை நம்புறேன். மா, யார் வேணும்? இல்ல மேடம் இருக்காங்களா? அம்மா இருக்காங்களே. என்னவா? ஐயா அம்மாவை தேடி வந்திருக்காங்க ஐயா. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. நீங்க? நான் முரளி டிராவல்ஸ்ல வந்திருக்கேன் சார். நான் டிக்கெட் எதுவும் புக் பண்ணலையே. அம்மா கோவா போறதுக்காக 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அது ஆபீஸ்ல இருந்து கொடுத்துட்டு சொன்னாங்க சார். சரி கொடுங்க. வரேன் சார். என்னங்க? என்ன இது? எதுக்குங்க சிரிக்கிறீங்க? இல்ல நேத்து தான் திவ்யாவை எப்படி கூட்டிட்டு வரதுன்னு யோசிக்க சொன்னாங்க. என் மேல நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அதான் அவங்களே ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. புரியலங்க. மகளையும் மாப்பிளையும் கோவாக்கு அனுப்பி வைக்க போறாங்களாம். யார் சொன்னா? டிக்கெட் கையில இருக்க. இப்போ என்கிட்ட ஐடியா என்னன்னு கேட்பாங்க. இதே ஐடியாவை சூப்பர்னு சொல்லி அப்படியே திருப்பி விட போறேன். வந்து வேடிக்கை பாரு. வா. வா வெற்றி. என்ன வெற்றி, திவ்யாவை எப்படி கூட்டிட்டு வரலான்னு யோசிச்சியா? என்ன பெரியமா, நீங்க யோசிச்சதே பிரமாதமா இருக்கு. எனக்கு இந்த யோசனை வரவே இல்லை பாருங்க. என்னதான் இருந்தாலும் அனுபவங்கிறது 100 வாத்தியாருக்கு சமம்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். என்ன வெற்றி சொல்ற? இப்பதான் டிராவல்ஸ்ல இருந்து வந்து கோவாக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னு கொடுத்துட்டு போறாங்க. ஓ அதுவா? அது சரி, நீ என்ன யோசிச்ச அதை சொல்லு.
இதை விட வேற என்ன பிரமாதமா யோசிக்க போறேன்? அவங்க 2 பேரையும் கோவாக்கு அனுப்பி வைப்போம். அப்ப நீ எதுவும் யோசிக்கல. இல்ல பெரியமா. பரவாயில்ல விடு, நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன். அப்படியே பண்ணிடுவோம். கோவா பிளான் தானே, முதல்ல அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். நான் போய் திவ்யாவும் மாப்பிளையும் கோவா போறதுக்கான ஏற்பாட்டை பண்றேன். மாப்பிளை பத்தி பேசினா போதும், எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் தான். கோவாக்கு போறது திவ்யாவும் மாப்பிளையும் இல்ல. டிக்கெட் புக் பண்ணது உனக்கும் கவிதாவுக்கும் தான். என்னப்பா, என்ன இப்படி பாக்குற? இல்ல பெரியமா, அவங்க சின்ன சிறுசுங்க. அவங்க ஹனிமூன் போனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமாண்டா, நீ இவ்வளவு ஆண்டு அனுபவிச்சு கிழவங்களாயிட்டீங்க பாருங்க. பாவம், கவிதாவும் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கும் 4 இடத்துக்கு போயிட்டு வரணும்னு ஆசை இருக்காதா? நீயும் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிட்டு வாங்க. சரி பெரியமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அத நிதானமா பிளான் பண்ணிட்டு போலாம்ல. அதுக்கு இல்ல வெற்றி, இது மூலமா தான் நம்ம திவ்யாவை இங்க கொண்டு வர போறோம். என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமா வெற்றி, நீங்க 2 பேரும் வெளியில போயிருக்கீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து இங்க இருந்து என்ன பாத்துக்கங்கன்னு சொல்லி திவ்யாவையும் மாப்பிளையும் இங்க கூட்டிட்டு வந்துடலாம்.